+1 English prose, The Portrait of a Lady, Summary, தமிழ் விளக்கத்துடன். இங்கே இந்த சம்மரியும் அதற்கான தமிழ் விளக்கத்தை தருகிறேன். இந்த பாடம் எதை பற்றியது அப்படின்னு சொன்னால், இந்த லெசனை எழுதின குஷ்வந்த் சிங் அவருடைய பாட்டியை பற்றிய நினைவுகளை இங்கே நமக்கு பாடமாக தந்திருக்கிறார். இப்போது நான் அந்த சம்மரியை வாசித்து அதனுடைய தமிழ் மீனிங்கை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பக்கத்தை பாருங்கள். The Portrait of a Lady. This story is about a boy and his grandmother. இந்த கதை ஒரு பையனையும் அவருடைய பாட்டியையும் பற்றியது. The grandmother was an old lady with wrinkles. அந்த பாட்டி மிகவும் வயதானவர்களாக இருந்தார்கள், சுருக்கம் விழுந்தவர்களாக இருந்தார்கள், முகம்லாம் சுருக்கமாக இருந்துச்சு. They were very close when he was young. இந்த சிறுவன் இளம் வயதில் இருக்கும் பொழுது அவங்க பாட்டிக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கம் இருந்தது, ரொம்ப நல்ல தொடர்பு இருந்தது. The grandmother would wake him up, pack his bag and take him to school. பாட்டி என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த நாட்களில் இந்த பையனை காலையில் எழுப்புவாங்க, அவருடைய பையை பேக் பண்ணுவாங்க, புத்தகங்களெல்லாம் வச்சு அதை பேக் பண்ணி அவரை பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள். She used to visit the temple that was attached to the school. அந்த பள்ளியோட சேர்ந்த மாதிரி ஒரு டெம்பிள் இருந்தது, கோயில் இருந்தது. அதில் அவங்க அந்த கோயிலுக்கு போய் அங்கே இருப்பாங்க. அந்த விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த கோயிலுக்கு போவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அவங்க அங்கே பக்தியாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த பக்கத்தில் தொடர்ச்சி வருகிறது. The grandmother would feed stray dogs when they returned home. அவர்கள் திரும்பி போகும்போது, வீட்டுக்கு நடந்து செல்லும் பொழுது, அவர்களிடத்தில் பழக்கமான அந்த நாய்கள், தெரு நாய்கள் இருக்குது. அந்த நாய்களுக்கு இந்த பாட்டி என்ன செய்வாங்க? உணவு அளிப்பார்கள். நெக்ஸ்ட்டு, however, things changed when they moved to the city. எவ்வாறு இருந்தாலும் காரியங்கள் மாறின. அவர்கள் பட்டணத்துக்கு மாறிட்டாங்க. முன்பு ஒரு கிராமத்தில் இருந்தாங்க, இப்போ ஒரு சிட்டிக்கு வந்துட்டாங்க. The boy went to a new school and they saw each other less often, and grandmother felt sad that his new school didn't teach him about religion. அந்த பையன் புதிய பள்ளிக்கு செல்கிறான். The boy went to a new school னா புதிய பள்ளிக்கு செல்கிறான். And they saw each other less often. அவர்கள் முன்பு மாதிரி அடிக்கடி அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியல. சரியா? சில சந்தர்ப்பங்களில் தான் அவங்க மீட் பண்ண வேண்டியிருக்குது. அவங்க சந்திப்பதற்கு நேரம் குறைந்து விடுகிறது, தருணம் குறைந்து விடுகிறது. And the grandmother felt sad. அந்த பாட்டி வருத்தம் அடைந்தார்கள். ஏன்னு சொன்னால், that his new school didn't teach him about religion. இந்த புதிய பள்ளிக்கூடத்தில் மதத்தை பற்றி, அவருடைய அந்த ஆன்மீகத்தை பற்றி எதுவும் சொல்லி தரலையே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க. அடுத்தது இந்த பக்கத்தில் தொடர்ச்சி வருது. As the boy grew older, they became even more distant. அந்த பையன் இன்னும் பெரிய பையனாக வளரும்போது அவர்களுக்கு இருந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் விடுகிறது. ரெண்டு பேரும் தூரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உண்டாகுது. He even got his own room. அவனுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குது. இப்போ grandmother spent most of her time praying and feeding birds outside. அந்த பாட்டி என்ன செய்கிறாங்க? அவருடைய மிகுதியான நேரம் ஒரு ப்ரேயரில் செலவழிக்கிறாங்க. அதாவது இறைவனை வழிபடுவதிலும், ஃபீடிங் பேர்ட்ஸ்,
பறவைகளுக்கு தீனி போடுறதுலையும் வெளியில் வீட்டுக்கு வெளியில் பறவைகளுக்கு தீனி போடுவதிலும் நேரத்தை செலவழிக்கிறார்கள். அடுத்தது, though they weren't always close, the story shows they still loved each other. அவர்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு நெருக்கத்தில் இல்லாமல் விலகி இருந்தாலும் கூட நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம், அந்த கதை என்ன நமக்கு சொல்லுகிறதுன்னு சொன்னால், அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்புடன் நேசித்து வந்தார்கள். Grandmother even came to the train station to say goodbye when the boy went abroad to study. பாட்டி ரயில்வே ஸ்டேஷன் கூட வந்தாங்க பையனை சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு, அவனுக்கு குட் பை சொல்கிறதுக்காக. அந்த பையன் மேற்படிப்புக்காக அவர் வெளிநாடெல்லாம் செல்ல வேண்டியிருந்தது. அவர் அப்போ முதலாவது ரயில் ஏறி அடுத்து விமானத்தில் ஏறணும். அப்போ அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்கும் அவங்க வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியை இந்த பக்கத்தில் பார்க்குறோம். ஒன் டே grandmother acted differently singing with neighbors before falling ill. ஒரு நாள் பாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க நடந்துக்கிட்டாங்க, பிஹேவ் பண்ணாங்க. பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க, பக்கத்து வீட்டாருடன் சேர்ந்து அவர்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு. பிஃபோர் ஃபாலிங் இல், அவங்க படுத்த படுக்கையாக ஆகிறதுக்கு முன்னாடி. ஃபாலிங் இல்னா அவர்கள் வியாதிப்பட்டு நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்னென்னா, அவர்கள் வயது முதிர்வு காரணமாக அவர்கள் படுத்த படுக்கை ஆவதற்கு முன்பதாக, படுக்கையில் விழுவதற்கு முன்பதாக அவர்கள் இது மாதிரி பாடிக்கிட்டு அவர்கள் வித்தியாசமாக அவங்க பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. Though the doctor said she would be okay, she felt she wouldn't get better. டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவங்க சரியாயிடுவாங்க, இவங்க ஓகே ஆகிடுவாங்க, அவளுடைய நிலைமை சீரடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் கூட பாட்டி என்ன உணர்றாங்கன்னா, நம்ம நிலைமை பெட்டர் ஆகாது, இன்னும் நல்ல நிலைமைக்கு வரமாட்டோம், நம்முடைய முடிவு நெருங்குது அப்படின்னு அவங்க உணர ஆரம்பித்தாங்க. She spent her last days peacefully praying before passing away. அவர்கள் தங்களுடைய கடைசி நாட்களை ஒரு சமாதானத்தோட ஒரு வழிபாடுகள் செலுத்தி அவருடைய இறைவனிடத்தில் பக்தியாக வழிபட்டு அதற்கு பிறகு தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடுறாங்க. அதாவது அவர்கள் மரணம் அடைகிறார்கள். சரியா? அவர்கள் இறக்கும் முன்பதாக கடைசி நாட்களையும் அவர்கள் சந்தோஷமாகவும் இறை வழிபாட்டிலும் செலவழித்தார்கள். அதைத் தொடர்ந்து, ஈவன் த பேர்ட்ஸ் சீம்டு சேட் கேதரிங் அரவுண்ட் ஹர் ஹவுஸ் ஆஸ் இஃப் மோர்னிங். அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க இறந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, பறவைகள் கூட ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. வீட்டை சுற்றி அவை குழுமி இருந்தன, கேதர் ஆயிடுச்சு. சுற்றிலும் பறவைகளாக இருந்தன, அமைதியாக இருந்தது. அவை துக்கம் அனுஷ்டிப்பதை போல இருந்தது. இந்த பக்கத்தில், ஈவன் தோ their relationship changed over time, the love between the boy and his grandmother remained strong. அவருடைய உறவு அல்லது அவருடைய தொடர்பு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினாலும் கூட, பையன் வளர வளர மாறினாலும் கூட, அந்த பையனுக்கும் பாட்டிக்கும் இருந்த அந்த அன்பு எப்பொழுதுமே மிகவும் பலமாகவே இருந்தது. இதுதான் அந்த பாடம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இந்த சம்மரியை நீங்கள் படிச்சுக்கோங்க, மனதில் வைத்து கொள்ளுங்கள். இதை சுலபமான வார்த்தைகளில் உங்களுக்கு தெரிந்த விதத்தில் நீங்கள் எக்ஸாமில் எழுதலாம், அல்லது இதே வேர்ட்ஸையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதை எழுதலாம். நீங்கள் நல்ல வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.